வெல்கம் டு திலு ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிசைனில் எப்படி வந்து நெட் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுறது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேட்டர்னில் எல்லாத்துலேயுமே நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இந்த நெட் கிளாத் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த நெட் கிளாத் வந்து ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். ஆரி மெட்டீரியல் வாங்குகிற ஷாப்லேயுமே கிடைக்கும், இல்லைனா துணி கடைங்கள்லையுமே இந்த மாதிரி வந்து நெட் கிளாத் கிடைக்கும். எல்லா வெரைட்டியான கலர்ஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணணும். டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரினா இந்த ஷேப்பில் கட் பண்ணக்கூடாது. இந்த டயக்ராமோட அவுட்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கீழே இருக்க டயக்ராம் வந்து மேலே அவுட்டரில் ஃபுல்லாகவே தெரியும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நகராமல் இருக்கிறதுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி டயக்ராமை போட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம பேசிக்கில் செயின் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஊசி இருக்கோ அதை வச்சு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடுமே உங்களுக்கு எந்த இடம்லாம் வந்து இதுவாகுதோ, இப்போ இந்த டிசைனை விட்டு அவுட்டரில் தான் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் டிசைனு கிட்ட இருக்கிற மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து நெட் கிளாத் வந்து நீட்டாக வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது நான் 2 சைடு பின் பண்ணிட்டேன். நெட் கிளாத்தை இப்படி கரெக்டாக ஷேப்பாக இப்படி இழுத்து வச்சு நீங்கள் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும். கொஞ்சம் வந்து நெட் கிளாத் வந்து லூஸ் கொடுத்தாலும் இல்லை வந்து உங்களுக்கு ஷேக் ஆனாலுமே உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நல்லா இப்படி வந்து இழுத்து வச்சு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நீட்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க இமேஜ் மேலேயே என்ன பண்ண போகிறோம், ஜரி த்ரெட்டை இந்த மாதிரி ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் நம்மளுக்கு எல்லாருக்கும் பேசிக்காகவே தெரியும் இல்லையா? அப்போது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படி அது மேலே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் உங்களால் போட முடியுமோ அந்த ஷேப்லேயோ இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸ்லேயோ நீங்கள் ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட்டு தான் போடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதை போட்டிங்கன்னா தான் கட் பண்ணும் போது ஜரி த்ரெட் வந்து எதுவும் ஆகாது. சில்க் த்ரெட் போட்டிங்க அப்படின்னா கட் பண்ணும் போது உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டாக ஏதாவது ஒரு கட்டரோ சிசரோ பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கட் ஆகும். அதனால தான் உங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ண சொல்கிறோம். நீங்கள் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போடும் போது கொஞ்சம் உங்களுக்கு இந்த இடம் வந்து வழவழப்பு தன்மை இருக்கும். அந்த இது வரும் தான் செய்யும். நீங்கள் வந்து அதை உள்ளே விட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு சர்வசாதாரணமாகவே நம்மளுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அதே மாதிரியே வந்துடும். இப்போது நான் எப்படி போடுறேனோ செயின் ஸ்டிச்சு நீங்கள் இந்த மாதிரியே தான் போடணும். இங்கே போடும் போது இந்த மாதிரி வந்து சுருக்கம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்தை இப்படி இழுத்து வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச் போடக்கூடாது. தெளிவாக நல்லா அப்படியே நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், செயின் ஸ்டிச்சை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போடும் போது உள்ளே வந்து விட்டு எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து நெட் கிளாத் வந்து ஹோல்ஸ் பெருசாகக்கூடாது. அதை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுலே தான் நம்ம போடணும். ஒன்று ஹோல்ஸை வந்து டைட் பண்ணி கிழிக்கிறதோ இல்லை வந்து அதில் ஒரு நூல் வரதை கட் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எதுவுமே கட் ஆகாமல் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் கரெக்டாக வரும். இப்போன்னு இல்லை, எல்லா நெட் கிளாத்துலேயுமே அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே.
இப்போது இந்த மாதிரி போட்டுகிட்டே வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேர்ன் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக வந்து டேர்ன் பண்ணி ஷேப் எடுத்திங்கன்னா தான் உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக அமையும் இல்லையா? நான் எப்போவுமே வந்து செயின் ஸ்டிச்சில் சொல்கிற மாதிரி தான். அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம க்ரீப்பிங் யூஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. லைனாக போட்டுட்டு வரும்போது ஹோல்ஸ் மட்டும் எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது நெட் கிளாத்தில். அதை மட்டும் பார்த்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சை கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஊசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். உங்கள்கிட்ட குண்டூசி இருந்தாலுமே நீங்கள் எதை வச்சு ஹோல்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லைன் தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் டபுள் லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் லைனில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லைனா சிங்கிள் லேயர்லேயே நீங்கள் செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேலே இருக்குது இல்லையா, இந்த இடத்த எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், இந்த டிசைனுக்கு ஏற்ற வகையில் நம்ம கட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணுறவங்க கட்ரு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்க அப்படின்னா, கட்ரு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை வச்சு கட் பண்ணுற இதில் வந்து உள்ளே வந்து நெட் கிளாத்தை கிழிச்சிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி குட்டி சிசரை எடுத்து நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டரை வச்சு நான் வந்து கட் பண்ணுவேன், சேஃபாக தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வகையில் கட்ரு இல்லை சிசர் எது யூஸ் பண்ண உங்களால் முடியுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒட்டை தான் கட் பண்ணணுமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்கள். முடியலை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். சுற்றி வந்து நீங்கள் அவுட்டரில் ஏதாவது தான் டிசைன் கொடுக்க தான் போகிறீங்க. நீங்கள் வந்து அப்படியே விட மாட்டீங்க. இதை சுற்றி வந்து டிசைன் கொடுக்கும் போது அப்போ இங்கே இருக்க நெட் கிளாத் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு நீட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருமே கட் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளே இருக்க நெட் கிளாத் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. இதுக்குள்ளே இருக்க கிளாத்து வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃப் தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி நெட் கிளாத்தை சுற்றி வந்து நீங்கள் என்ன இமேஜ் எடுத்தாலுமே அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தான் சொல்கிறது, சுற்றி போடுற செயின் ஸ்டிச் வந்து நல்லா நீட்டாகவும் நெருக்கமாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு நெட் கிளாத் வந்து எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம பீசஸை எடுத்தாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துட்டோமா, இப்போது இந்த ஓரெல்லாமே நம்ம போடும்போது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நீட்டாக ஆகிடும். இது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே வந்து இந்த ஒயிட் கிளாத் இருக்குது இல்லையா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஒயிட் கிளாத்து, இந்த ஒயிட் கிளாத்தை வந்து பொறுமையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். இதில் மேலே எப்படி வந்து நான் வந்து சொன்னனோ நெட்டு வந்து அட்டாச் ஆகக்கூடாது, டச் ஆயிடுச்சு அப்படின்னா கட் ஆகிடும்னு சொன்னனோ அந்த மாதிரி கீழேயும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸை போட்டு சுற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கீழே மேலே இருக்க வந்து நெட்டு வந்து எந்த ஒரு டச்சுமே ஆகாது. நான் எப்படி கட் பண்ணுறத பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நான் வந்து நெட்டை விட்டு உள்ளே மட்டும் நல்லா நேக்காக விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்க பிசுரை வந்து நேக்காக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வந்துடும். இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டையே திருப்பி வச்சு கூட கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து இப்படியே கட் பண்ணுவேன் அப்படின்னா சேஃபாக இந்த ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் எப்போவுமே சொல்கிறது தான், மேலே இருக்க நெட்டை மட்டும் நீங்கள் டச் பண்ணாமல் அவுட்டர் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே இருக்க கிளாத்தை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இதை சுற்றி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன டிசைன்ஸ் போடணுமோ டிசைன்ஸ் போடலாம். இல்லை உள்ளே வந்து ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி நம்ம நெட் கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது இதுக்குள்ளே எப்படி போடலாம் அப்படின்றத வர கிளாஸில் பாருங்கள். ரெகுலராக கிளாஸை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த மெத்தடை வந்து கற்றுக்கோங்க. ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு இந்த நெட் கிளாத்தை எப்படி கட் பண்ணி எப்படி வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாகவே கட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்து எப்படி நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணலாம், எந்த டிசைன்ஸில் ஃபில் பண்ணலாம், எப்படி வந்து த்ரெட்டை கொண்டு வரது, எப்படி பீடை கொண்டு வரது, இதில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவுட்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்றத சொல்லிக் கொடுக்குறேன். ஃபுல்லாகவே கிளாஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் பாய்.